டெலிவரி ஆகிற மாதிரி ஆகிப்போச்சுன்னா என்ன ஆகும்? ட்ரெயினில் உட்காந்துருக்காதம்மா, டக்குன்னு வேஷ்டி கழுத்துனேன், ஒரு 2 பொம்பளைகளை கூப்பிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிங்கன்னு சொல்லி மரவா பிடிக்க சொல்லிட்டு இது பண்ணேன். ஏன்னா இப்போ டெலிவரி ஆகிட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு பாதுகாப்பாக அவங்களுக்கு கொடுத்தேன். அதுக்குள்ளே பார்த்தா டெலிவரி ஆகலை. ஆனால் எனக்கு ஸ்டேஷன் வந்துருச்சு. இந்த வேட்டிக்காக போய் இது பண்ணுமா, அவங்க மானத்தை காப்பாற்றுக்கு அந்த வேட்டி அவங்க கூடயே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன். இதுக்காக இப்படி எங்களுக்கு ரொம்ப அவமானப்படுத்திட்டார் சார். நான் உடனே திட்டினேன். ஏன்னா எவ்வளோ பெரிய சமாச்சாரம் உங்கள் அப்பா செஞ்சுருக்காரு. ஒரு பொண்ணு, ஒரு கர்ப்பஸ்திரியை அவங்க மானத்தை காப்பாற்றுறதுக்கு சமயோஜிதமாக எல்லாரும் வேடிக்கை பார்த்துருந்தா கூட அவர் எவ்வளோ தூரம் பண்ணு இதனாண்டி சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எவ்வளோ பெரிய சீன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முந்தான முடிச்சுல அதை அந்த சீனை வச்சோம். ஓகே. ஒரு கர்ப்பஸ்திரி வச்சு நான் வேஷ்டி அவுத்து கொடுக்கும்போது அதுக்கப்புறம் வந்து ஊர்வசி அதை பார்த்துட்டு ஓடி போய் அதை கொடுக்குறான்னு. ஸோ இதெல்லாம் பவர்ஃபுல்லாக ஜனங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்குது அப்படின்னு. உடனே வாத்தியார் என்ன பண்ணாருன்னா, நான் விளையாட்டாக டிஸ்கஷனில் நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னென்னா, ஒரு பண்ணையார் புதுசாக கார் வாங்கினார். அவர் வந்து வேலைக்காரனை கூப்பிட்டு, புதுசாக வந்தவர் அது ஷெட்டில் நிறுத்தணும், காரை கொண்டு வந்துட்டார். வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த பண்ணையார், அந்த வேலைக்காரன், அவன் படிப்பறிவெல்லாம் இல்லை, அவனை கூப்பிட்டு, டேய் வண்டி புறவுக்கு எடுக்கிறேன், முட்டுதா பாரு முட்டுதாப்பாருன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ், வாங்கன்னா டம்முன்னு அடிச்சதுக்கப்புறம் முட்டிருச்சுங்க அப்படின்னா. இது நான் தமாஷா சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி கிராமத்தில் நடந்தேன்னு. அதை அப்படியே எடுத்து அழகாக இன்ட்ரடக்ஷனுக்கு வந்து, அதனால குருக்கு தகுந்த சிஷியாங்கிற மாதிரி. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அவர் படத்துல சினிமாவா இருக்கு, இவர் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் உங்க படத்துல காட்சியா இருக்கு. பார்க்கறதுலாம் துள்ளணும்னு எப்படி